AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பவித்ரா. அத்தியாயம் 88. நிமிர்ந்து பார்த்த சரண்யா எதிரே தீனா தன் பக்கத்தில் வரும் ஒருவரை மிரட்டும் தோணியில் பேசிக் கொண்டு வருவதை பார்த்து அதிர்ந்தாள். அவனை பார்க்கவும் தனக்குள் சக்தி சக்தி என்று தன்னை அறியாமல் கூறிக்கொண்டே தாவணியை வேகமாக இழுத்தாள். அதன் நுனிப்பகுதி கொஞ்சம் கிழிந்து தாவணி கையோடு வந்தது. தாவணி கையில் வரவும் வேகமாக ரெஸ்டாரண்ட் உள்ளே ஓடி ஒரு பிரைவேட் அறைக்குள் நுழைந்தாள். அவள் பயந்து ஓடி வருவதை பார்த்த அந்த அறையில் சேரில் அமர்ந்திருந்த கார்த்திக் வேகமாக எழுந்து அவள் அருகில் வந்து, சரண்யா என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போய் உள்ள வரீங்க? கார்த்திக், அங்கு வெளியில வெளியில வெளியிலயா? வெளியில என்ன என்று நினைத்தவன் தன் அறை கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தான். அவனுக்கு சந்தேகம் படும் விதம் ஒன்றும் தெரியவில்லை. வெளியில என்ன என்று மறுபடியும் சரண்யாவிடம் கேட்டான். தீனா. தீனாவா? ஆமா. அவனை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவன் என்ன பார்த்தா கடத்திட்டு போயிடுவான். ஏன்? ஆமா, போன தடவை என்னைய கடத்திட்டு போயிட்டான். அப்ப சக்தி வந்துதான் என்னைய காப்பாத்தினாரு. இந்த விஷயம் எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் சக்தி அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப அவன் திடீர்னு எப்படி இங்க வந்தான்னு தெரியல. நல்ல வேலை அவன் என்னைய பாக்குறதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். சரி, வாங்க வெளியில போவோம். இல்ல கார்த்திக், நான் வரல. எத்தனை நாளைக்கு தான் அவனுக்கு பயந்து ஓடி ஒளிவீங்க? இந்த தடவை அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுனா நான் பாத்துக்கிறேன். இல்ல கார்த்திக், வேணாம், வாங்கன்னு சொல்றேன்ல என்று கூறி வெளியே சென்றான். சரண்யாவும் பயந்து கொண்டே வெளியே சென்றாள். அங்கு போய் இருவருமே இங்கும் அங்கும் தேடினார்கள். அவன் கிடைக்கவில்லை. கார்த்திக் தேடிக்கொண்டே கேட்டான், எங்க சரண்யா? தீனா இப்பதான் உள்ள வந்தா, அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே கார்த்திக் என்று இங்கும் அங்கும் தேடிக்கொண்டே கூறினாள். அப்போதுதான் சரண்யா ஒரு இடத்தில் ரவுடிகள் சிலர் கும்பலாக அமர்ந்திருப்பதை பார்த்தவள், கார்த்திக் அங்க பாருங்க என்று கை நீட்டி அந்த ரவுடி கும்பலை காட்டினாள். கார்த்திக் அவள் கை காட்டும் இடத்தை பார்த்தான். அங்கு ஒரு சில ரவுடிகள் இருந்தார்கள். இவங்களா? இவங்கள யாருமே தீனா இல்லையே என்றான். இல்ல, இவங்களை பார்க்கத்தான் தீனா வந்திருப்பானோ தெரியல. சரி இருங்க, அவனுங்க கிட்டே போய் கேட்போம் என்றான். இல்ல கார்த்திக், நாம இங்கிருந்து போயிடலாம். பயப்படாதீங்க என்று கூறி 2 அடி எடுத்து வைத்தவன் அப்படியே நின்றான். சரண்யா என்ன என்று அவனை பார்த்தாள். என்று தன் உதட்டில் கை வைத்து சொல்லிவிட்டு கொஞ்சம் மறைவான இடத்தில் போய் நின்றான் கார்த்திக். அவன் பின்னாடி சென்ற சரண்யா என்ன என்று அவனிடம் மெதுவாக கேட்டாள். அங்க பாருங்க, அனிதாவோட அப்பா. அந்த ரவுடிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அனிதா அப்பாவை பார்த்தாள் சரண்யா. இதுதான் அனிதா அப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அர்ஜுன் சொல்லி தெரியும் என்று கூறிவிட்டு கார்த்திக் அனிதாவின் தந்தையை பார்த்தான். ஒருவேளை அர்ஜுனையும் அனிதாவையும் ஏத்துக்கிட்ட மாதிரி அனிதா அப்பா நடிச்சிட்டு பின்னாடி வேற எதுவும் பிளான் பண்ணிருக்காரோ என்று யோசித்து கொண்டே சரண்யா அனிதாவின் தந்தையை பார்த்தாள். கையில் ஜூஸுடன் எழுந்த ஒரு ரவுடி பக்கத்தில் அனிதா தந்தை வரும்போது தெரியாமல் அவர் மீது ஜூஸை கொட்டினான். கொட்டியவன் திமிராக, பார்த்து வரமாட்டீங்களா என்று கேட்டான். அவன் திமிராக கூறவும் அனிதாவின் தந்தை கோவத்தில், டேய் என்று கூறி அவன் சட்டையை பிடித்தவர், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த வார்ட் கவுன்சிலர். என் மேல ஜூஸ கொட்டியதும் இல்லாம திமிரா வர பேசுறியா என்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த ரவுடி பக்கத்தில் இருக்கும் இன்னொருவன் எழுந்து, சாரி சார், தெரியாம பண்ணிட்டான், இனி இப்படி நடக்காது என்று கூறினான். வாட்சை பார்த்த அனிதாவின் தந்தை, இனி வேற எப்பயாவது இப்படி நடந்துச்சு அப்புறம் நடக்கிறதே வேற என்று கூறி வேகமாக ரெஸ்டாரண்டில் இருக்கும் ஒரு தனி அறைக்குள் சென்றார். சரண்யாவும் கார்த்திக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த 2 ரவுடிகளும் ரெஸ்டாரண்டில் இருந்து வெளியே சென்றார்கள். சரண்யா கார்த்திக்கிடம், இவனுங்க தானே அன்னைக்கு அனிதா அர்ஜுன் கல்யாணத்துல வந்து அனிதா அப்பா அனுப்பி வச்சதா சொல்லி பிரச்சனை பண்ணது? அப்புறம் இப்ப என்னவோ அனிதா அப்பாவை தெரியாத மாதிரி போறானுங்க. அதுதான் எனக்கும் புரியல என்றான் கார்த்திக். சரி வாங்க என்று கார்த்திக் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே சென்றான். அப்போதுதான் அந்த ரவுடி ஒருத்தனிடம் பணத்தை வாங்கி கொண்டு, நீங்க சொன்ன வேலை முடிஞ்சிரும் என்று கூறவும் அந்த நபர் சென்று விட்டான். அந்த ரவுடி திரும்பவும் கார்த்திக் அவன் முன் சென்று, என்ன ஞாபகம் இருக்கா என்று கேட்டான்.
அவனிடம் அடி வாங்கியது அந்த ரவுடிக்கு ஞாபகம் வர அந்த 2 ரவுடிகளும் அங்கிருந்து ஓட ஆயத்தமானார்கள். சட்டென்று ஒரு ரவுடியை பிடித்த கார்த்திக், மரியாதையா அன்னைக்கு அனிதா அர்ஜுன் கல்யாணத்துல உங்களை கலாட்டா பண்ண சொல்லி யார் சொன்னது சொல்லு என்று கேட்டான். சொல்ல முடியாது. என்ன சார் பண்ணுவீங்க? இல்லனா ஒரு பொய் கேஸ் ஃபைல் பண்ணி உங்க 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் என்றான் கார்த்திக் அசால்ட்டாக. அது எல்லாம் அந்த பொண்ணோட அப்பா தான் சார். அந்த பொண்ணோட அப்பாவா? முதல்ல அந்த பொண்ணோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப ஒருத்தர் சட்டையில ஜூஸ் கொட்டிட்டு திட்டு வாங்கினியே அவர்தான். அந்த ரவுடி அதிர்ந்தான். அது அவரு வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி சக்தி என்றது கார்த்திக் பின்னால் நின்று கொண்டிருந்த சரண்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. கார்த்திக் திரும்பி சரண்யாவை பார்த்துவிட்டு, சக்தி ப்ரோ எதுக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. சக்தி சார் எங்ககிட்ட பணம் கொடுத்து நாங்க அந்த கல்யாணத்துல அந்த பொண்ணோட அப்பா அனுப்பின ஆளுங்க மாதிரி பேசி அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அட்ரஸ் கொடுத்திருந்தாரு. அந்த வீட்டுக்கு போய் நாங்க அர்ஜுன் வீட்டு ஆளுங்க மாதிரி பேசி அந்த பொண்ணை விட்டுட்டு வரணும்னு சொன்னாரு. இதுக்கு மேல எங்களுக்கு ஒன்னும் தெரியாது என்றான். ஒழுங்கா முழு விவரத்தையும் சொல்லிடு, இல்ல என்று தன் மொபைலை கையில் எடுத்தான் கார்த்திக். சார் உண்மையிலேயே அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். கார்த்திக், அவங்கள விட்டுருங்க என்று கூறினாள் சரண்யா. இல்ல சரண்யா, சக்தி ஏன் இப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியும் என்றாள். அவன் சரண்யாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு அந்த ரவுடிகளிடம் சரி போங்க என்று விட்டான். அவர்கள் அங்கிருந்து ஓடினார்கள். அவர்கள் ஓடுவதை பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். அவனிடத்தில் சரண்யா, உங்களுக்கும் காவ்யாவுக்கும் இடையில நடந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஏன் அப்படி பண்ணனீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் என்று சரண்யா கூறிக்கொண்டிருக்கும் போதே போதும் என்று தன் கையை நீட்டி சைகை செய்தவன், நீங்க எங்க 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்களும் சக்தி ப்ரோவும் உண்மையிலேயே கணவன் மனைவியா தான் வாழ்றீங்களா என்று கேட்டான் கார்த்திக். அவன் கேட்ட அந்த கேள்வியில் அதிர்ந்த சரண்யா எதுவும் சொல்லாமல் தலை குனிந்தாள். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் தலை குனிந்திருப்பதை பார்த்து கார்த்திக், இது என்ன குடும்ப பழக்கமா? ஏதாவது கேட்டா பதில் சொல்லாம தலை குனியறது இல்லன்னா அழுகிறது. ஆனா குட் பாலிசி. இத வச்சு நல்லா பிரச்சனையிலிருந்து நீங்க மட்டும் தப்பிச்சுக்கிறீங்க. கார்த்திக், கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க என்றாள் சரண்யா. முதல்ல உங்க பிரச்சனைய சரி பண்ணுங்க, அப்புறம் என்கிட்ட பேசுங்க என்று கூறியவன், ஓ சாரி, இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அப்ப சரி, இது எல்லாத்தையும் நானே சரி பண்றேன். வாழ்க்கைய சந்தோஷமா ஜாலியா வாழ்றதுக்காக தான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். ஆனா அது எதுவும் தப்புன்னு எனக்கு தோணுனதில்ல. எவ்வளவோ கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அப்பவும் எந்த ஒரு கேஸையும் தப்பா வாதாடி ஜெயிச்சதா நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனா தடவை உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சக்தி ப்ரோவை கட்டாயப்படுத்தினதுக்காக நான் வருத்தப்படுறேன். காவ்யா என்கிட்ட கோவிச்சுக்கிட்டனால இல்ல, சக்தி ப்ரோவுக்கு இவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிட்டேன்றதுனால என்று கூறிவிட்டு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று கூட கேட்காமல் அங்கிருந்து சென்றான் கார்த்திக். அவன் செல்லவும் சரண்யாவிற்கு அழுகை வந்தது. அழுது கொண்டே காலையில், கார்த்திக் நாலதாங்கா சக்தி மாமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு என்று காவ்யா கூறியதும் பின்பு இப்போது அந்த ரவுடிகளில் ஒருவன், அர்ஜுன் அனிதா கல்யாணத்தை நிறுத்த சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்தது வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி சக்தி சார் தான் என்று கூறியதும், உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சக்தி ப்ரோவை கட்டாயப்படுத்தினது என்னோட வாழ்க்கையில நான் பண்ணின மிகப்பெரிய தப்பு என்று கார்த்திக் கூறியது என்று அனைத்தையும் யோசித்துக் கொண்டே அழுது கொண்டு ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். இங்கு மறுபுறம் தீபக், இதை இப்படியே விடக்கூடாது, நான் மும்பைக்கு போய் சஞ்சய நேர்ல பார்த்து பேசிட்டு வரேன் என்று கூறி அப்போதே கிளம்பினார். தன் கேபினுக்கு வந்த சக்தி சரண்யாவிற்கு போன் செய்தான். போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. சரண்யா போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வரவும் ஒரு நொடி சக்திக்கு மூச்சு நின்றது. வேகமாக வசுந்தராவிற்கு போன் செய்தான். வசுந்தரா போனை எடுத்து, ஹலோ, மா பக்கத்துல சரண்யா இருக்காங்களா? இல்லையே சக்தி, சரண்யா காலையிலேயே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்னமா சொல்றீங்க, தனியாவா? இல்ல சக்தி, கார்ல தான். நான் டிரைவர் கிட்ட சொல்லிதான் அனுப்புனேன், சரண்யாவை மறுபடியும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு. ஆனா சரண்யா போக சொல்லிட்டதா டிரைவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஏன் சக்தி, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன் என்றவன் தன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சரண்யா வீட்டிற்கு கிளம்பினான். சரண்யா வீட்டை வந்து அடைந்ததும் கொஞ்சம் கடினப்பட்டு தன்னை நிதானப்படுத்தியவன் சரண்யா வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினான். காஞ்சனா ஆபீஸுக்கு சென்று விட்டதால் வீட்டில் தானே தனியாக இருந்த காவ்யா காலிங் பெல் சத்தம் கேட்டு எழுந்து வந்து கதவை திறந்து சக்தியை பார்க்கவும் லேசாக புன்னகைத்துக் கொண்டே,
மாமா நீங்களா? சரண்யா அக்காவா? அக்கா வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்க? தெரியாது மாமா, காலையில சாப்பிடாம கூட போயிட்டாங்க. சரி நான் வரேன், பாய் என்று கூறிவிட்டு வேகமாக காரில் ஏறி காரை ஸ்டார்ட் செய்தவனுக்கு சரண்யாவை எங்கு தேடுவது என்று எண்ணம் வர ஸ்டேரிங்கில் வேகமாக குத்தினான். சரண்யா பொட்டிக்கிற்கு சென்றான். அங்கு சரண்யா இல்லை. பின்பு மீரா திவ்யாவிடம் போன் செய்து விசாரித்தான். யாருக்கும் தெரியவில்லை. சட்டென்று அர்ஜுன் ஞாபகம் வந்தது. காவ்யாவிற்கு போன் செய்து அர்ஜுன் நம்பரை வாங்கி அர்ஜுனிடம் விசாரித்தான். ஆனால் எந்த தகவலும் இல்லை. வேறு வழி இல்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்ய போலீஸ் ஸ்டேஷனுக்கு காரை டிரைவ் செய்து கொண்டிருந்த சக்தி மனதில் ஏதேதோ எண்ணம் வந்தது. சரண்யா, நீங்க எங்க இருக்கீங்க என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டே நெஞ்சில் லேசாக தட்டி, சரண்யாவுக்கு எதுவும் ஆகாது என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டவன் காரை போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தினான். காரில் இருந்து இறங்க போகும்போது சக்திக்கு சட்டென்று ஒரு எண்ணம் வர மறுபடியும் காருக்குள் வேகமாக ஏறியவன் காரை ஸ்டார்ட் செய்து சரண்யா எப்போதும் செல்லும் பார்க்கிற்கு சென்று கொண்டிருந்தான். பாதி வழியில் கார் நின்றது. காரை ஸ்டார்ட் செய்து பார்த்தான். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகவில்லை. வேகமாக காரில் இருந்து இறங்கி பார்க்கை நோக்கி ஓடினான். வேறு எங்கும் செல்லாமல் அர்ஜுன் திருமணம் முடிந்த அன்று சரண்யா எந்த பெஞ்சில் அமர்ந்து அழுதாலோ அந்த பெஞ்ச் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான். வேகமாக ஓடி வந்தவன் சரண்யாவை பார்க்கவும் சட்டென்று நின்றான். தலை குனிந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்த சரண்யா காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். வேகமாக ஓடி வந்த சக்தி மூச்சு வாங்க அவள் எதிரே நின்று கொண்டிருந்தான். அழுகை பாதி சிரிப்பு பாதியுமாய் தன் எதிரே வந்து நின்று கொண்டிருக்கும் சக்தியை பார்க்கவும் எழுந்த சரண்யா, சக்தி நீங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளை வேகமாக அணைத்தான் சக்தி. சரண்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் இருந்த மனநிலைமையில் அவளுக்கும் அவன் அணைப்பு தேவைப்பட்டது. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.